ஹலோ வணக்கம் உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலம் நலமறியாவல். இந்த ரியல் வாய்ஸ் எதுக்கு அப்படின்னா, நான் கொஞ்சம் பேசணும். அது சரி, ஓகே, ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் எல்லா மாற்றங்களும் இருக்குங்க. ஆனால் என்னோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. சரிங்களா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது. டோட்டலாக கணக்கு போட்டுவிட்டா 2019 2018 இப்போல்லாம் நான் நல்லா இருந்தேன். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் காசு பணத்தோட ஓரளவுக்கு இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருந்தேன். 2018 முடிய 2019 பிறந்துச்சுங்க. கொரோனா வந்துச்சு. முதல் கொரோனா வந்துச்சு. முதல் கொரோனாவில் கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம். நாங்களும் அந்த கேட்டகரி தான். ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ஒரு சின்னதாக ஒரு சீட்டு மாதிரி நடத்திட்டு இருந்தேங்க. அது இந்த கொரோனா பீரியடில் என்ன ஆச்சுன்னா, வெளியில் கொடுத்த பணம்லாம் லாக் ஆயிடுச்சு. அந்த பீரியடில் என்னன்னா, தீபாவளி பக்கம் வந்துருச்சு. தீபாவளி கொஞ்சம் பக்கமாக வந்துருச்சு. சமாளிக்க முடியல, என்னால் சமாளிக்க முடியல. நான் அந்த அட்டை பணம் கொடுக்க முடியாத போயிடுச்சு. கொடுக்க முடியாத போகல, வெளியில் கொடுத்த பணம் கைக்கு வரல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்போ என்னை சுற்றி எல்லாருமே இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. எங்களை சுற்றி எல்லாருமே இருக்காங்க. என்னோட அப்பா சைட்லேயும் சரி, என்னோட புருஷா கையிலையும் சரி, எல்லாருமே இருக்காங்க. எங்களை சுற்றி எல்லாருமே இருந்தாங்க. நேரம் காலம் எங்களை ஆட்டி படைச்சிச்சு. 2019 2020 2021 2022 டோட்டலாக 4 வருஷம். அந்த 4 வருஷத்தில் நாங்கள் எத்தனை நாள் பட்னியாக கிடந்திருக்கோம், எத்தனை நாள் வேதனையோட துக்கத்தோடு நாங்கள் இருந்திருக்கோம். அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்தில் நாங்கள் செத்து போயிருந்தோமா, இந்நேரம் எங்களுக்கு பால் ஊற்றிட்டு இருந்திருப்பாங்க. பால் ஊற்ற ஆள் கிடையாது எங்களுக்கு. எங்கள் 2 பேர்த்துக்குமே ஆள் கிடையாது. எனக்குன்னா என்னோட கணவனுக்குன்னா என்னோட கணவனுக்கு எனக்கு, அவ்வளோதான். அப்படி தான் இப்போ வரணும் நாங்கள் 2 பேர் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களை சுற்றி நிறையா பேர் இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு உதவணும்னு யாருக்கும் தோணலை. எங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது. நான் என்னோட அப்பா வீட்டு சைட்லேயும் தான் சொல்கிறேன், என்னோட பெத்தவங்க வீட்டு சைட்லேயும் தான் சொல்கிறேன். நான் யாரையும் குறிப்பிட்டு நான் இதை சொல்ல கிடையாது. என்னோட பெத்தவங்களையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். யாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. நாங்கள் தின்னமான்னு கூட கேட்க ஆள் கிடையாது. என்னது, நாங்கள் தின்னமான்னு கூட கேட்க ஆள் கிடையாது. நாங்கள் இந்த ஊர்லேயே கிடையாது. நாங்கள் இந்த ஊர்லேயே இல்லை. 2 பேருமே அட்ரஸ் தெரியாத போயிட்டோம். நானும் என்னோட கணவரும் அட்ரஸ் தெரியாத போயிட்டோம். எத்தனை நாள் நாங்கள் பட்னியாக தூங்கிடுவோம். எத்தனை நாள் பசியோடு தெரியலைங்க. எல்லாத்துக்கும் எப்படி தெரியல, இதெல்லாம் ஒரு விஷயமா நான் சொல்ல நினைக்கலாம். ஆனால் எத்தனை நாள் நாங்கள் பசியோடு தூங்கியிருக்கோம் தெரியுங்களா? எத்தனை நாள் பட்னியும் பசியுமா நாங்கள் தூங்கியிருக்கோம். எவ்வளோ வேதனைக்கு ஆளாயிருக்கோம், எவ்வளோ அசிங்கத்துக்கு. ஆனால் காசு தாங்க, காசு ஒரு விஷயம் தாங்க. எல்லாமே பணங்க. என்ன வேணாலும் பண்ண பணம். பணம் இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்கங்க. யாருமே மதிக்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க. யாருமே என்ன, நீ இருந்தியா செத்தியா, செத்தா செத்துட்டு போ, அப்படிதான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி உலகம், அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பணம்னா ஆதியிலே சொல்லியிருக்காங்க, பணம்னா போனமும் வாய்ப்பறப்போன்ட்டு. ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஆதங்கமா இருக்கு. என் மனசு கேட்கல. அவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். எங்கள் ஊர்லேயே நாங்கள் கிடையாது. நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு எங்கள் பெற்றவங்க, என்ன பெற்றவங்களுக்கே தெரியாது. என்னோட அப்பா அம்மாக்கே தெரியாது. அப்படிங்கும்போது யாருக்கு தெரிஞ்ச என்ன தெரியலன்னு, அப்படிதானே? அந்த மாதிரி எத்தனை நாள் பசியும் பட்டினியுமா கடந்திருக்கோம், எத்தனை நாள் வேதனைப்பட்டிருக்கோம், எத்தனை அசிங்க அவமானம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நாங்கள் வாங்காத இதே கிடையாது. எங்களை பேசாத வார்த்தையே கிடையாது. நாங்கள் அந்த அளவுக்கு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு 2 பேரும் செத்து போயிடுற இடத்துக்கு நின்று எங்களோட சிச்சுவேஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் எங்களை பற்றி.
ஆனால் அத்தனைக்கும் வந்து என்ன அப்படின்னா எவங்ககிட்டையும் பல்லளிக்கல, எவங்ககிட்டையும் 10 ரூபா வாங்கலை, எவன் கூடயும் கெடுக்கல. இந்த இங்கே இங்கே இந்த இந்த செந்தில் பொண்டாட்டி இங்கே சுற்றுனுச்சு அங்கே சுற்றுனுச்சின்னு அந்த பேர் எடுக்கல. எல்லாமே வந்து எல்லாருமே விட்டுட்டாங்க, கை விட்டுட்டாங்க. யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, யார்ட்டையும் கேட்கறதுக்கும் இல்லை. நாங்கள் இங்கேருந்து எங்கள் ஊர்லேயே இல்லை, நாங்கள் கொஞ்சம் தள்ளி தூரமாக போயிட்டோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில, யோசனையாக இருந்துச்சு. இதுலேருந்து நம்ம மீண்டும் எப்படி வர்றதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசித்து இந்த கல்யாண வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, சமையல் வேலை, அதுக்கு பேர் கல்யாண வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைக்கு வந்து எங்கள் சித்தி வீடு வந்து போகிறாங்க. கேட்ரிங் அவங்க வச்சு நடத்துகிறாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, ஐயோ இந்த வேலைக்கெல்லாம் யாருக்கு வருவாங்க, நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு. இவர் விட மாட்டார், கல்யாண வேலையை அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நாங்கள் வந்து அந்த வேலையை வந்து கேவலமாக நினச்சோம். ஆனால் அந்த வேலை தான் எங்கள் உசிரியை காப்பாற்றுனுச்சு. எங்களோட உசிரியை என்னோட உயிரையும் என் புருஷன் உயிரையும் அதுதாங்க காப்பாற்றுனுச்சு. சொன்னால் யாராவது நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. என் வாழ்க்கையில் நடந்தது அந்த 4 வருஷம் நரகத்தை விட மோசமாக அனுபவிச்சோம். வீட்டை விட்டு வெளியே வர பயமாக இருக்கும். ஃபோனை பார்த்தா நான் அலறுவேன், ஃபோனை பார்த்து பயந்து நடுங்குவேன். எந்த கடங்காரன்னு தெரில, என்ன அசிங்கமாக திட்டுறாங்கன்னு தெரில அப்படின்னு. என்னை ஒவ்வொருத்தரும் அந்த காசுக்கோசரம் என்னென்ன பேசினாங்க தெரியுங்களா? என்னை எப்படி பேசி அசிங்கப்படுத்தினாங்க தெரியுங்களா? அந்த காசை நாய்ங்களுக்கு தூக்கி எறிஞ்சு வாட்டி அந்த நாய்ங்க இப்போ என்னை பார்த்து சிரிக்குதுங்க. நல்லா இருக்கியா, எப்படி இருக்கிற, ஏன் வரதில்லை அப்படிலாம் பேசுதுங்க. அத்தனை என்ன நான் கேட்டிருந்தாலும் சரிங்க, நான் எனக்குன்னு ஏற்றுக்கல, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்ன வேணாலும் பேசிட்டோம். நான் அவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்கினேன், அந்த காசை திருப்பி கொடுத்துட்டேன். என்னென்ன சொல்லி பேசினாங்களோ, என்னை எப்படி அசிங்கப்படுத்தினாங்களோ அத்தனையும் அவங்களுக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன். அந்த கல்யாண வேலைக்குங்க என்னோட கணவர் வந்து பெயிண்டிங் வேலைக்கு போகிறாரு. அந்த பெயிண்டிங் வேலைக்கு காலையில் போவார், சாயங்காலம் வருவார். அரிசி வாங்க கூட காசு இருக்காது, சாப்பாடு பசியாகவே இருப்பேன். அவர் வரலும் பசியாகவே இருப்பேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. கொஞ்சம் கிடையாது, இவ்வளோதான் கிடையாது. நாங்கள் காசு தரலன்னு எங்கள் வண்டியெல்லாம், நாங்கள் வண்டி வச்சுருந்தோம், எங்கள் வண்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, பிடிங்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சம் நகைங்கெல்லாம் இருந்துச்சு, நகைங்கெல்லாம் விற்று இது பண்ணோம். என் வீட்டில் இருக்கிற பொருள் புட்டெல்லாம் நான் விற்றேன். நிறையா இருக்குது, நான் சொல்லணும்னு நிறையா இருக்குது. எல்லாமே வந்து ஒன்றுனா விற்று என் காலில் போட்டிருக்கிற மெட்டியை கூட நான் விற்றேன். என் காலில் போட்டிருந்த மெட்டியை கூட நான் கழட்டி விற்று, அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு காசு அப்படியே கொஞ்சம் தர வேண்டியவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாக கொடுத்து, ஃபோன் போட்டு அசிங்கமாக பேசுவாங்க, திட்டுவாங்க. கடந்தார துப்பு இல்லை, எங்கேயோ ஊரை விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப 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 தாங்கிக்க முடியாத அளவுக்கு பேசுவாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதெல்லாம் நீ உயிர் வாழணுமா, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி இப்படின்னு எல்லாம். ஆனால் அத்தனைக்கும் என் புருஷன் நான் இருக்கேன். நம்ம நேரம் அப்படி ஆயிடுச்சு. உண்மையிலே தப்பு இல்லை, நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செஞ்சுட்டு வாங்கிட்டு வர காசை அப்படியே வரும்போதே கொடுத்துட்டு வந்துடுவார். அதான் எப்போ எந்தாண்ட வருவோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. வாங்கிட்டு வர காசை அரை நேரம் ஒரு நேரம் வேலை செய்கிற காசை அப்படியே வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வர வழியில கொடுத்துட்டு வந்துடுவார். கொடுத்துட்டு வந்துட்டா அங்கேருந்து சரி பட்டறைக்கு போயிருக்காரு, வருவார், ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வருவார் அப்படின்னு நான் நினச்சிட்டு நான் வீட்டில் இருப்பேன். வரும்போதே காசு கொடுத்துட்டு வந்துட்டோம்ல, ஒன்றும் இல்லை அப்படிம்பார். 2 பேரும் உட்காந்து அழுவோம். அவர் வேலை செஞ்சுட்டு வந்து கூட 2 பேரும் உட்காந்து அழுவோம். எத்தனை நாள் பசிக்கு நான் அழுந்திருக்கேன், எவ்வளோ நாள் இந்த வயிறு சுண்டி அப்படியெல்லாம் அழுந்திருக்கேன். தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். அப்புறம் ஒன்றுமே சமாளிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு வீட்டில் தான் இருப்பேன். இவர் மட்டும் போயிட்டு வந்துருப்பாரு. அதுலேயே வந்து ஒரு வருஷம் ஓடுனுச்சு.
அப்புறம் வீட்டில் இருக்கிற நாங்கள் தான் போய் கூடியிருந்தோம் இல்லையா, அந்த நல்ல மனுஷர் வந்து சரி ஓகே வீடு கேட்குறாங்க, புருஷன் முன்னாடி பழகுதுன்னு வீடு விட்டுட்டாங்க. நம்ம வாடகை கரெக்டாக கொடுக்கணும்ல. இவர் வேலைக்கு போகிற காசு அப்படி இவர் பட்டறைக்கே போயிடுவாங்க. இவர் எங்கே வேலை செய்கிறாரோ அங்கேயே போய் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேயே அவங்க இவர் வேலை செஞ்சுட்டு வரலாம் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு அந்த காசு அந்த 500 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்பெல்லாம் நினைச்சா வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. அவங்ககிட்டயே தான் இப்போ நம்ம வந்து அந்த நகைகளை நம்ம கிட்ட பேசுதுங்க. அந்த மாதிரி இருந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் ரொம்ப வந்து எனக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதையே நினைச்சு அழுது 4 செவத்துக்குள்ளேயே இவர் வேலைக்கு போயிடுவாரு. எங்க என்ன சண்டை ஆகுதுன்னு தெரியல. எனக்கு போன் உடனே வரும். என்னோட அம்மா வீட்டு சைடில் கேட்டாங்க இந்த மாதிரி சண்டை ஆகுது அப்படின்னு வரும். என்னால் வரத்துக்கு கூட முடியாது. ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் என்னால் ஒட்டினா வர முடியாது. இவர் வந்துட்டு வாட்டி சாயங்காலமாக வந்து என்ன ஏதுன்னு கேட்போம். ரொம்ப வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ரொம்ப நரகமாக போடுச்சு எனக்கு அந்த 4 வருஷம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, கொடுக்குறவங்களும் வந்து ஒரு 15 தான் கொடுப்பாங்க. எல்லாத்து கையிலும் இல்லை. எல்லாருமே வந்து ஒன்றும் இல்லாதவங்க தான். கொடுக்குறப்ப ஒரு 15 கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவங்ககிட்டையும் நம்ம நிறைய கேட்க முடியாது. என்னடா பண்ணுறது, இது ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சிட்டு நான் சொன்னாலே எங்கள் சித்தி வீடு வந்து கேட்ரிங் வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு, சமையல் வேலை செய்கிறாங்க. அப்புறம் தான் நினச்சேன் அதில் நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி. இவரும் வந்துட்டார். நானும் இவருமே வந்து வேலைக்கு போவோம். அவங்க கூட போவோம். அவங்க எனக்கு 10 ரூபா கொடுத்து உதவி செய்யலை. ஆனால் இந்த வேலைக்கு வந்து ரெகுலராக இந்த வேலையை வந்து கொடுத்து அந்த காசு வந்து நாங்கள் 2 பேரும் போயிட்டு வந்தோமா 5000 6000 ஒரு 2 வேலை 3 வேலை நாங்களும் சேர்ந்து பண்ணோமா 5000 6000 வரும் அந்த வேலைக்கு. ஏன்னா அவருக்கு வந்து ஜென்ஸ் சம்பளம் போடுவாங்க, நமக்கு லேடிஸ் சம்பளமா. அப்புறம் வந்து எடுத்துட்டு சமையல் வேலைக்கு போயிட்டு வருவோம்ல, அந்த சம்பளத்தை வாங்கி அப்படி அப்படியே கொஞ்சம் இந்த வேலைக்கு போய் இந்த வேலை வந்து எங்க உசுரை அதை சொல்லி ஃபர்ஸ்டே சொன்னேன். இந்த வேலை வந்து எங்க உசுரை காப்பாத்தின வேலை, எங்களுக்கு சோறு போட்ட வேலை இந்த வேலை. இப்போ நல்லா இருக்கேன். ஆனா ஏன் போறேன் அப்படின்னா, மறக்கக்கூடாது. ஏன்னா அது நம்மளை காப்பாத்தின வேலை. இந்த வேலை தான் நம்மளுக்கு சோறு போட்டுச்சு, நம்மளை காப்பாத்தி விட்டுச்சு. அதனால அதை மறக்கக்கூடாது. அதனால அப்பப்போ கூப்பிட்டா நான் கிளம்பிடுவோம். நீங்கள் பார்ப்பீங்க, என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி வந்து அந்த இடத்துல இருந்து அந்த 4 வருஷத்து நரகத்தை அனுபவிச்சுட்டு, கடவுள் இருக்காருங்க. கடவுள் எல்லாம் இல்லாமல இல்லை. கடவுள் வந்து கச்சிதமா இருக்காரு. நாங்கள் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணல, யாரையும் எந்த ஒரு இதுவும் பண்ணல. எங்க மனசாட்சி உண்மையா நேர்மையா நாங்கள் இருந்தோம். என்ன ஒரு இந்த சீட்டு சேர்த்தி இந்த கொரோனா வரலன்னா என்ன அடிச்சுக்க ஆள் இல்லை. இந்த கொரோனா வந்து இதில் வேற நிறைய பேர் இந்த கொரோனாவில் செத்து கூட போயிருக்காங்க. அந்த மாதிரி செத்து போயிருந்தா ஒன்றும் இந்த எதுக்கும் புரோஜனம்லாம் போயிருக்கும். ஏதோ அந்த உசுரை காப்பாற்றி வந்து இந்த கடத்துல வந்து சின்னப்பட்டு சீப்பட்டு 4 வருஷத்தை தாண்டி இந்த 2023 தான் வந்து அப்படியே கொஞ்சம் என்னோட ஊர் அத்தனை பேத்துக்கும் அந்த காசை கொடுத்து முடிச்சு, நானும் இந்த ஊர்ல பிறந்தவ தான் அப்படின்னு நான் நிரூபிச்சுட்டு அதே ஊருக்குள்ள நான் வந்து போக ஆரம்பிச்சேன். தெரியுதுங்களா? எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, இது என் மனசுக்குள்ள இருக்கிற குமரல். யாருமே எங்களுக்கு உதவி செய்யல. நாங்க எங்க இருக்கிறோம்னு கூட கேட்கல. தெரியுங்களா? நாங்க எங்க இருக்கோம், நாங்க இருந்தோமா, நாங்க செத்தமா, நாங்க எங்க இருக்கிறோம் எங்க இல்லை அப்படின்னு யாருமே எங்களை கண்டுக்கல. எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க, லட்சம் பேர் இருந்தாலும் சொல்லுக்குதான் ஆவாங்க, சுமைக்கு ஆக மாட்டாங்க. நாங்க கத்துக்கிட்ட பாடம் இப்ப வரல. எல்லாமே மனசுல இருக்கு. எல்லாம் ஒரு பக்கம் தேக்கி வச்சுட்டு தான் இருக்கும். எதுவும் மறந்து போகல, கடந்து போயிட்டு இருக்கும். எதுவும் எங்களால மறக்கவே முடியல. ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களால மறக்கவே முடியல. அது ஒரு பக்கம் அப்படியே ஆணியில் அடிச்சு வச்ச மாதிரி அப்படியேதான் இருக்கு.
நாங்கள் தான் கடந்து போயிட்டுருக்கோம், எதுவும் மறந்து போகல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இருந்து மீண்டு அந்த நான் பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டேன். இங்கேருந்து 4 ரோடு கூட்டிகிட்டு போவார் என்னோட வீட்டுக்கார். அங்கே வந்து ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் அங்கே தான் எடுத்தோம். எனக்கு வந்து எந்த நேரமும் நான் டென்ஷனில் அழுதுகிட்டே இருக்கிறேன்னு நல்லா தூக்க மாத்திரை, எனக்கு அந்த டென்ஷன் குறையிறதுக்கு மாத்திரை, இன்னமும் நான் அதை முழுங்கிட்டு தான் இருக்கேன். அந்த மாத்திரை 6 மாத்திரை தான் எனக்கு. அந்த மாத்திரை முழுங்கன்னா நல்லா தூங்குவேன். அப்படியே எந்திரிச்சாலும் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன் அந்த மாத்திரை. அந்த மாதிரி இருந்து அப்புறம் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்து அப்புறம் பக்கத்துலேயே நான் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சமைக்க ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அங்கே சமைக்க போக ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே சமைக்க போக அங்கே வந்து குட்டி குட்டி பேர் 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு அக்கா 2 பிள்ளைங்க. அவர் வீட்டுக்கார் வந்து யூஎஸில் அமெரிக்காவில் இருந்தார். அவங்க வந்து என்னென்னா வீடியோ பார்த்துட்டு எந்த நேரமும் வீடியோ பார்த்துட்டு உட்காந்து பேசிட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த குக்கிங் வீடியோலாம் பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஓகே நீங்கள் நல்லா சமைக்கிறீங்களே, நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து போடலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லி ஓகே ஆமாம் நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடலாம், சமைக்கிறத வீடியோ எடுத்து போட்டால் கூட ஆகல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கு காரணமே அந்த அக்கா தான். நீங்கள் நல்லா சமைக்கிறீங்களே, நீங்கள் குக்கிங் வீடியோ எடுத்து போடலாம்ல, ஒன்று எடுத்து போடலாம்ல அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நான் குக்கிங் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அது டோட்டலாக ஒரு 2 வருஷமாக குக்கிங் வீடியோ தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருக்கும் அதெல்லாம், அதுதான் போயிட்டு இருந்தேன். அப்புறமேல தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் வந்து பேஸ் கட்டாமல் வாய்ஸ் மட்டும் கொடுத்து வீடியோ போட ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்து பேஸ் காட்டி வீடியோ போட ஆரம்பித்தேன். அதெல்லாம் போட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கேன். ஆனால் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் வீடியோ போடுறேன், ஆனால் நம்ம வீடியோவில் வந்து 1 ரூபா வந்து நம்ம எதுலேயுமே என்ன சம்பாதிக்க கிடையாது. யூடியூப்லையும் சரி எதுலையும் நம்ம இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஆனால் வந்துமே வந்து நம்ம எதுலேயும் 10 ரூபா சம்பாதிக்க கிடையாது. எங்களோட உழைப்பு மட்டும்தான் இப்போ வரல, என்னோட கணவரோட உழைப்பும் என்னோட உழைப்பும் மட்டும்தான் இது வரலும் வந்து இருக்குது. சரிங்களா? அதனால நம்ம உழைப்பை வச்சு தான் நம்ம இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு இருக்கோம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் கடவுள் நம்ம நல்லா வச்சிருக்காரு. இதை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, என்னோட குமரல் வந்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். சரியா? எதுவுமே வந்து உடனே ஒரே எட்டில் எல்லாமே நடந்துடாது, படிப்படியாக தான் மாறும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கோம். அதை நான் சொல்லிட்டுல செத்துருந்தேன்னா 5 வருஷம் ஆயிருந்திருப்போம் நானும் என்னோட கணவரும். மூட்டைப்பூச்சி மருந்து இருக்கு தெரியுங்களா? அந்த மூட்டைப்பூச்சி மருந்தை வந்து தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து 2 டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன். நானும் என்னோட கணவரும் வந்து வேணாம், குடிச்சிட்டு செத்துடலாம், இந்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு வந்து மிக்சியில் அடித்து 2 டம்ளரில் ஊற்றி வச்சு குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். 2021 கரெக்டாக மழையான மழை வந்துட்டு அப்போ கூட வந்து அது நாங்கள் குடிக்கிறதுக்கு 2 பேர் ரெடியாக இருக்கிறோம். அப்போ கூட மழையான மழை. அந்த மழையில் வந்து எங்களை கதவை தட்டுறாங்க. அவங்க வரல, ஒரு 5 நிமிஷம் அவங்க இந்தாண்ட எங்கள் வீட்டு கதவை தட்டலைன்னா நாங்கள் 2 பேர் குடிச்சிருப்போம். ஆனால் இப்போ நான் யோசிக்கிறேன், ஆனால் குடிச்சிருந்தா உயிரோடு இருந்து அசிங்கப்பட்டதை விட செத்த வாட்டி பயங்கர கொடுமையாக அசிங்கப்பட்டிருப்போம். ஏன்னா இருக்கிற கடன்லாம் யார் கட்டுவா? இருக்கிற 6 லட்ச ரூபா கடன். ஆனால் எதுக்கு அப்படி கடன் ஆணுச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்து இந்த கொரோனா வந்ததும் போதும் 4 லட்ச ரூபா அட்டை, 3.5 லட்ச ரூபா அட்டை பணம், இந்த லோனுங்க வந்து ஒரு 2.5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா படிப்படியாக அப்படி எகிரிருச்சு கடன். அந்த 6 லட்ச ரூபாங்கிறது நிறைய பேத்துக்கு கொஞ்சம் சின்ன பணமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு 6 லட்ச ரூபாங்கும் போது பெரிய காசு. எங்களுக்கு 6 லட்ச ரூபாங்கும் போது பெரிய பணம். ஒருத்தருக்கிட்டே வாங்கிட்டா பிரச்சனை இல்லை. இப்போ 6 லட்ச ரூபா ஒருத்தருக்கிட்டே கடனா அவங்க காலில் கூட விழுந்துடலாம். இது வந்து சுத்தியும் இருக்குது. ஏன்னா அட்டை சீட்டு பணம் சுத்தியும் இருக்குது. வெளியே தலை காட்ட முடியல, ஒரு ஃபோன் எடுத்து பேச முடியல, எங்கே இருக்கிறோன்னு சொல்கிறதுக்கு இல்லை, பயமாக இருக்குது. எந்த சந்தில் யார் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்களோ, என்ன திட்டுவாங்களோ, என்ன பேசுவாங்களோ, ரொம்ப பயந்துட்டோம். ரொம்ப பயந்துட்டோம். அதுலேருந்து மீண்டு வந்து அது யாருன்னு தெரிலங்க, எனக்கு தெரியாது. நான் கும்பிட்ற கடவுளுக்கு நிகராக தான் நான் நினைக்கிறேன். வந்து அந்த கடங்கார தான், ஆனால் யாருன்னு தெரில. வந்து அவங்க கதவை தட்டி அவங்க வந்து காசு கேட்க வந்து மழை வந்துட்டு இருக்குன்னு அவங்க கொஞ்ச நேரம் காசு கேட்டுட்டு அப்படியே மழை கொஞ்சம் நிற்கட்டும்னு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே வந்து அந்த இதை மாற்றிட்டு அந்த அந்த கலக்கி வச்சுருந்த விஷத்தை தூக்கி கீழே ஊற்றி விட்டுட்டு
நாங்கள் 2 பேர் அதை எடுத்து கீழே நான் ஊற்றிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு மைண்ட் செட் மாறிடுச்சு. அதை அப்படியே எடுத்து கீழே ஊற்றிட்டு அப்புறமேல் வந்து அடுத்தடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து மீண்டு வந்து அந்த 6 லட்ச ரூபா பணத்தையும் கட்டி அந்த 6 லட்ச ரூபா பணத்தையும் வந்து கட்டி வெளியே வந்து இப்போ இந்த இடத்துல உட்காந்து இப்போ நான் நல்லா இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன். ஒரு 10 ரூபா வந்து ஒருத்தருக்கு உதவி செய்கிற இடத்துல தான் நான் இருக்கேன். சரிங்களா? அது வரல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 10 ரூபா வந்து யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா நான் பண்ணுவேன். அந்த இடத்துல தான் கடவுள் என்னை வச்சிருக்காரு. அது வரல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுலேருந்து வந்து எல்லாம் ஒரு நாள் மாறுங்க. ஒரே மாதிரியே போகாது வாழ்க்கை. அதனால கேவலமாக பேசுறதும் கேவலப்படுத்துறதும் அளவோட வச்சுக்கோங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வந்தா யானைக்கு ஒரு காலம் வந்தாங்கிற பழமொழி சொல்லுவாங்கல்ல. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருமா? அதனால யாரையுமே அசிங்கமாக பேசாதீங்க. யாருக்காவது வந்து எதனா ஒன்றுனா உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான். நான் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்னால் என்ன முடியுமோ நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் என்ன செய்வேன்? ஏன்னா நம்ம ஒரு நேரம் அப்படிதான் பட்டோம். ஒரு நேரம் சோத்துக்கு நான்லாம் வந்து கஷ்டப்பட்டேன். இந்த வயிறு இப்படி பசிக்கு அப்படி அழுந்திருக்கேன். பசிக்குதுன்னு அழுந்திருக்கேன். எங்கேயாவது எதாவது சொன்னா ஒரு குழந்தை சின்ன பிள்ளைங்க அழுகுது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஐயோ குழந்தை அழுகுது. இவ்வளோ பெரிய பொம்பளை சோத்துக்கெல்லாம் நான் அழுந்திருக்கேன். வயிறு பசிக்கெல்லாம் நான் அழுந்திருக்கேன். எல்லாம் வந்து நரகங்க. அப்படியே இப்ப நினைச்சா கூட அவ்வளோ வேதனையா இருக்கு. நன்றி. அது வரலும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து ஈஸ்வரன் நடந்துச்சு. பெரிய மலை மேலே இருக்கும் ஈஸ்வரன் கோயில். அவர் எனக்கு துணையாக இருந்தார் அப்போ அந்த நேரம்லாம். அப்பா எவ்வளோ மாற்றம், எவ்வளோ வந்து பட்டு அப்பா இந்த இதயம் இருக்கு பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பட்டுட்டு தான் இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்கோம். ஓகே, மகிழ்ச்சி. நட்பவி. இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் எடுத்தேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது கருத்து சொல்லணுன்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, டாட்டா பாய். மகிழ்ச்சி. எந்த வேலையாக இருந்தாலும் வெட்கப்படாமல் அசிங்கமாக நினைக்காம இறங்கி வேலை செய்யுங்க. உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். என்னோட ஒரு சின்ன கருத்து. ஓகேவா? சரிங்க. ஓகே, டாட்டா பாய்.